கொரோனா காலத்தை போலவா என்ற தலைப்பில் முரசொலி நாளேடு வெளியிட்டுள்ள தலையங்கத்தில், கொரோனா காலத்தில் உங்களை காத்தது போல இந்த போர்க்காலத்திலும் மக்களை காப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் பிரதமர் மோடி. இவர் சும்மா இருந்தாலே மக்கள் தங்களை தாங்களே காத்து கொள்வார்கள். கொரோனா காலம் என்று சொல்லி மக்களை பீதியடைய வைக்க வேண்டாம் என்று முரசொலி நாளேடு கூறியுள்ளது. கொரோனா காலத்தில் இந்திய நாட்டு மக்களை நான் எப்படி காத்தேன் என்பதை பிரதமர் மோடி சொன்னாரா என்றால் இல்லை, சொல்ல முடியுமா என்றால் முடியாது என விமர்சித்துள்ள முரசொலி நாளேடு, கொரோனாவை விட கொடூரமான ஆட்சியை அல்லவா பிரதமர் மோடி நடத்தினார் என்று காட்டமாக தெரிவித்துள்ளது. 2019 டிசம்பரில் கொரோனாவின் பாதிப்பு உலக நாடுகளில் பரவியது. பல நாடுகள் ஊரடங்கு அறிவித்துவிட்டன. வெளிநாட்டவர் வருகையை தடுத்துவிட்டதாக குறிப்பிட்டுள்ள முரசொலி நாளேடு, 2020 ஜனவரி 29 நிருபர்களை சந்தித்த ஒன்றிய சுகாதார அமைச்சர் ஹர்ஷ்வர்தன், இந்தியாவில் கொரோனா வைரஸ் பாதிப்பு யாருக்கும் இல்லை, மக்கள் அச்சமடைய வேண்டாம், 2014 எபோலா வைரஸை இந்தியாவுக்குள் வராமல் தடுத்தோம், அதைப்போல கொரோனாவையும் வரவிடாமல் தடுத்து விடுவோம் என்று சொன்னதாகவும் முரசொலி தெரிவித்துள்ளது. கொரோனா பாதிப்பிலிருந்து மீள்வதற்கு சீனாவுக்கு உதவ இந்தியா தயாராக உள்ளதாகவும், உயிரிழப்புகள் துரதிருஷ்டவசமானவை, உங்களுக்கு இந்தியா துணை நிற்கும் என்று சீனாவுக்கு பிரதமர் மோடி கடிதம் எழுதி கொண்டிருந்ததாகவும் முரசொலி நாளேடு கூறியுள்ளது. உலகம் முழுக்க 2000 பேர் இறந்துவிட்டதாக புள்ளி விவரம் சொல்லிக்கொண்டு இருந்தபோதுதான் இந்தியாவுக்குள் வருகிறார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். குஜராத் மைதானத்தில் பல்லாயிரக்கணக்கானவர்களை திரட்டி வைத்துக் கொண்டு அமெரிக்க அதிபரோடு பிரதமர் நின்றதையும் முரசொலி தலையங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. அதற்குள் கொரோனா வைரஸ் இந்தியாவுக்குள் பரவிவிட்டது. மார்ச் 15 இந்தியாவில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 84 ஆகி 2 பேர் பலியானார்கள் என்பதற்கு பிறகு தேசிய பேரிடர் என்று ஒன்றிய அரசாங்கம் அறிவித்ததாகவும், 3 மாதங்கள் கழித்து 2020 மார்ச் 25 தான் ஊரடங்கு அறிவித்ததாகவும் குறிப்பிட்டுள்ள முரசொலி நாளேடு, 100 நாட்கள் கழித்துதான் இவர்கள் கொரோனாவின் தாக்கத்தையே உணர்ந்தார்கள். நாட்டு மக்களிடம் ஊரடங்கு அறிவிப்புக்காக மன்னிப்பு கேட்கிறேன் என்று பிரதமர் அறிவித்ததாகவும் தலையங்கத்தில் கூறியுள்ளது. 2020 ஜனவரி முதல் வாரத்தில் செய்திருக்க வேண்டியதை மார்ச் கடைசி வாரத்தில் செய்ததன் விளைவுதான் கொரோனா பலிகள், பாதிப்புகள், துன்பங்கள், துயரங்கள் என்று முரசொலி நாளேடு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. மருத்துவமனையில் படுக்கைகள் இல்லை, ஆக்சிஜன் சிலிண்டர்கள் இல்லை, வெண்டிலேட்டர்கள் இல்லை, தடுப்பூசிகள் இல்லை என்ற நிலைமையில்தான் நாட்டை மோடி வைத்திருந்ததாக கூறியுள்ள முரசொலி நாளேடு, ஒரு சில குறிப்பிட்ட நிறுவனங்களின் ஆதிக்கத்தில் தடுப்பூசியை தக்க வைக்க ஒன்றிய அரசு அனுமதி அளித்ததன் விளைவே தடுப்பூசி தட்டுப்பாடு. தடுப்பூசி தட்டுப்பாட்டை செயற்கையாக உருவாக்கினார்கள் என்றும் விமர்சித்துள்ளது. கோடிக்கணக்கானவர்கள் வேலை இழந்ததாக குறிப்பிட்டுள்ள முரசொலி நாளேடு, அவர்களுக்கு பிரதமர் மோடி எந்த இழப்பீடும் வழங்கவில்லை என்றும் ஆதங்கத்துடன் தெரிவித்துள்ளது. ஊரடங்கு போட்டுவிட்டால் போதும் என்று நினைத்தார் பிரதமர். ஒரு மாநிலத்தை விட்டு இன்னொரு மாநிலம் போய் வாழ்பவர்கள் தங்கள் மாநிலத்துக்கு செல்ல எந்த வாய்ப்பும் ஏற்படுத்தி தரவில்லை பிரதமர் மோடி. ஊரடங்கு போட்ட பிரதமர் மோடி அந்த மக்களுக்கு வாகன போக்குவரத்து கூட ஏற்பாடு செய்யவில்லை. பல 100 கிலோமீட்டர் தூரம் தலையில் பொருட்களையும் இடுப்பில் குழந்தைகளையும் வைத்துக்கொண்டு லட்சக்கணக்கான வட மாநில தொழிலாளர்கள் நடந்தே தங்கள் ஊருக்கு போனதாக தெரிவித்துள்ள முரசொலி நாளேடு, அவுரங்காபாத் ரயில் பாதையில் நடந்து சென்றவர்கள் களைப்பால் அதிலேயே படுத்து தூங்க ரயில் ஏறி பரிதாபமாக 16 பேர் செத்ததாகவும், இதைவிட கொடூரமான சம்பவம் வேண்டுமா என்றும் முரசொலி நாளேடு கேள்வி எழுப்பியுள்ளது. பொது முடக்க காலத்தில் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒன்றிய அரசு கொடுத்த நிதி உதவி என்ன, உணவு உதவி என்ன, உயிர் உதவி என்ன, ஏதுமில்லை என்று முரசொலி நாளேடு காட்டமாக விமர்சித்துள்ளது. யோகி ஆதித்யநாத் ஆளும் உத்தரப்பிரதேச அரசில் மக்களுக்கு ஆக்சிஜன் கிடைக்கவில்லை. இதுகுறித்து அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் ஒருவர் பொதுநல வழக்கு தாக்கல் செய்தார். அந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள், சுதந்திரம் அடைந்து 70 ஆண்டுகள் ஆகியும் மக்களுக்கு ஆக்சிஜன் வழங்க முடியாதது வெட்கக்கேடானது. அரசு மருத்துவமனைக்கு சென்றால் கொரோனாவுக்கு இறக்காதவர்கள் டெங்குவால் இறந்து விடுவர் என நீதிமன்றம் வேதனை தெரிவித்ததாக முரசொலி நாளேடு கூறியுள்ளது. ஆக்சிஜன் தட்டுப்பாடு உள்ளது என யாராவது கூறினால் அவர்கள் மீது தேசிய பாதுகாப்பு சட்டம் பாயும் என யோகி ஆதித்யநாத் தெரிவித்தார். உத்தரப்பிரதேச கொரோனா நிலவரம் மோசமாக உள்ளது என செய்திகள் பரப்பப்பட்டால் அவர்கள் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும் என யோகி ஆதித்யநாத் அறிவித்தார்.
மரணத்தோடு போராடி கொண்டிருந்த தன் தாத்தாவுக்காக ஆக்சிஜன் கேட்டு ட்விட்டரில் பதிவிட்ட இளைஞர் மீது உத்தரப்பிரதேச காவல்துறை வழக்கு பதிவு செய்தது என்று குறிப்பிட்டுள்ள முரசொலி நாளேடு, கொரோனா ஊசிக்கு பதிலாக நாய்க்கடி ஊசி போட்ட மாநிலம் அது என்றும் காட்டமாக விமர்சித்துள்ளது. பிரதமர் தொகுதியான வாரணாசியிலும் ஆக்சிஜன் தட்டுப்பாடுதான் இருந்ததாகவும், வாரணாசியில் உள்ள ஒரு கிராமத்து குழந்தைகள் சாப்பிட எதுவும் கிடைக்காமல் புல் சாப்பிடுவதாக படத்துடன் செய்தி வெளியிட்ட ஆங்கில பத்திரிகையாளர் மீது வழக்கு போடப்பட்டதாகவும் தெரிவித்துள்ள முரசொலி நாளேடு, இரட்டை எஞ்சின் ஆட்சி மக்களை எப்படி காக்கும் என்பதற்கு உத்தரப்பிரதேச உதாரணம் போதும் என்றும் சாடியுள்ளது. அதிகாரத்தையும் ஆட்சியையும் கையில் வைத்திருந்த மோடி அதை பயன்படுத்தாமல் மக்களை கைத்தட்ட சொன்னார், பாத்திரங்களை தட்ட சொன்னார், வாசலில் விளக்கு ஏற்ற சொன்னார். இருண்ட காலம்தான் தனது ஆட்சி என்பதை அவரே உணர்த்துவதாக இந்த செய்கைகள் இருந்ததாக கூறியுள்ள முரசொலி நாளேடு, நன்றாக கை கழுவி கொள்ளுங்கள் என்றார் மோடி. மக்களை கை கழுவிவிட்டு என குற்றம் சாட்டி தலையங்கத்தை நிறைவு செய்துள்ளது.